வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சினிமா துறை மட்டுமில்லாமல் அரசியல் துறையிலும் நிறைய தலைவர்கள் இறந்துக்கிட்டே வராங்க. இது பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீப காலமாக தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்து போனது ஒட்டுமொத்த இந்திய சினிமா பிரபலங்களையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக சினிமா நடிகர்களை நம்ம இந்த துறையில் இழந்துக்கிட்டே வரோம். இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆச்சு நம்ம தமிழ்நாட்டில். இப்போது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ காலமாயிருக்கும் செய்தி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய தலைவர்கள் இவருக்கு போய் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அவர் யார், அவர் எப்படி இறந்தார், என்ன காரணம்னு இப்போது இணையதளத்தில் வெளியாகிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பிரபலம் திடீரென காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த தலைவர்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுவது என்று இரங்கல் தெரிவிக்குமாக தலைவர்கள் எல்லாமே நேரில் போய் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. சேடம் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் நாகரெட்டி பாட்டீல் அவர்கள் இன்று காலை மாரடைப்பு காரணமாக காலமாகி போயிருக்காரு. இவர் கல்வி மற்றும் பொது சேவைக்காக தனது காலம் முழுவதும் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டவர். பாடும் பட்டிருக்காரு. பாஜக சார்பில் 1983ஆம் ஆண்டு 1985 வரை எம்எல்ஏயாக பணிபுரிந்தார் டாக்டர் நாகரெட்டி. கடந்த 2 தசாப்தங்களாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இதற்கு முன்பு ஜனதா தளத்தில் சேர்ந்து மிகப்பெரிய மக்களுக்காக சேவை செய்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கும் இவர் தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களும் செய்ததால் இவரை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் ரொம்பவே கொண்டாடிட்டு வந்தாங்க. நிரந்தர முதலமைச்சராக வைத்திருந்தாங்க. தொடர்ச்சியாக இவர் வயது முதிர்வின் காரணமாக சில காலமாக அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தனால இப்போது பார்த்தீங்கன்னா இவர் வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திடீரென மரணம் அடைந்து போன செய்தி அவங்களுடைய குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டனுமே தலைவர்கள் எல்லாமே நேரில் போய் இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அவரது மகன் சிவந்தா ரெட்டி தற்போது சேடம் தொகுதியின் காங்கிரஸை வழிநடத்தி வருகிறார். இன்று மே 6ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு சேடம் நகரில் உள்ள அஸ்ரியா காலனியை ஒட்டியுள்ள வயல்வெளியில் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அவரது குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்திருக்காங்க. இவரது மறைவுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாம். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.